மகளே வணக்கம். இந்த நீட் தேர்வு இருக்குல்ல, நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ்நாட்டிலும் சரி டெல்லியிலும் சரி போராட்டம் நடத்துவது எல்லாம் டெல்லி அரசை எதிர்த்து தான். அதாவது ஒன்றிய அரசை, அதாவது அவங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்களுக்கு புரியும் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் முதலாளி கட்சி இருக்குல்ல, மோடி கட்சி, அந்த கட்சிக்கு எதிராக தான் இந்த போராட்டம். நீங்கள் தூக்கி மோடிக்கு கூஜா தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் தூக்கி கொண்டு இருக்கீங்க. ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் போராடும் மாணவர்களை பேட்ஜ் இல்லாத போலீஸை வச்சு கைது செஞ்சுருக்கேன். எந்த வகையும் நியாயம்? இந்த சைடு நான் நீட்டுக்கு எதிராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுட்டு, இந்தாண்டா நீட்டுக்கு எதிராக போராடுற மாணவர்களை கைது செய்கிறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை? இதே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஐடி விங்கில் இருக்கும் ஒரு 4-5 தற்கூரி நாய்ங்களுக்கு, அந்த தற்கூரி அதான் தற்கூரிங்க. கீழே இருக்கலாம் அப்பாவி தொண்டர்கள். ஏண்டா கேள்வி கேட்குறீங்களாடா மானங்கட்டன் நாய்ங்களா? கேள்வி கேட்குறீங்களாடா? திமுக என்ன பண்ணியது நீட்டுக்கு எதிராக? திமுக தான் இந்த மாணவர்களை தூண்டி விடுகிறது. திமுக தான் இந்த போராட்டத்திற்கு காரணம். பெருமை, திமுக தான் இந்த போராட்டத்தை தூண்டி விட்டது. இந்தியா முழுவதும் மாணவர்கள் போராட காரணம் திமுக என்றால் திமுக தொண்டனாகிய நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். ஏன்னா 2017 நாங்கள் போராடிட்டு இருக்கேன்டா. 2017 தங்கை அனிதா சாவிலிருந்து திமுகவினர் தான் களத்தில் நிற்கிறார்கள், திமுகவினர் தான் போராடியிருக்கார்கள். நான் கல்லூரி படித்த காலத்தில் கூட சாலை மறியல் செய்த காலம் வரை இந்த திமுக தொண்டன் இருந்திருக்கிறான். நீங்கள் என்னடா போராட்டம் பண்ணி கிழிச்சிங்க? தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் நீங்கள் என்ன போராட்டம் பண்ணி கிழிச்சிங்க? அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு, அமெரிக்காவுக்கே பிச்சை கொடுத்துருக்கோம் நம்ம, ரோட்டில் இறங்கி போராடக்கூடாதான். ரோட்டில் இறங்கி போராடாமல் தலைமை செயலகத்தில் போராடலாமா? நீங்கள் போராடுற மாணவர்களுக்கு இடம் கொடுங்க சார், இடம் கொடுங்க. நீட் தேர்வில் திமுகவை குறை சொல்வதை விட்டுவிட்டு நீட் தேர்வுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசு, தமிழக அரசாக, மக்களை காக்கும் ஒரு அரசாக அன்றைய திமுக எடுத்த நடவடிக்கையை உடனடியாக சட்டசபையை கூட்டி நீட் தேர்வுக்கு எதிராக உங்களால் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியுமாடா? உங்களால், உங்கள் முதலமைச்சரால் முடியுமாடா? அப்புறம் கூட திமுக குறை சொல்கிறீங்க? திமுகவை குறை சொல்வதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான வழி இருந்தால் பாருங்கடா,